ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிற ரெசிபி பருப்பு சாதம், அது கூடவே உருளைக்கிழங்கு ஃப்ரை. இந்த ரெண்டுத்தோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி. அது மட்டும் இல்லைங்க, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இந்த ரெசிபியை பார்க்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, இந்த சுவையான பருப்பு சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு சாதம் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா, அது கூடவே 2 காஞ்ச மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 5 பல் பூண்டு, இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 5 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அடுத்ததில் மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொடிக்கு பதிலாக நீங்கள் குழம்புத்தூளும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த பொடிகள் எல்லாமே எண்ணெயில் ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எந்த டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், 1/4 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 3/4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி, பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை அரிசியில் கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணல. அடுத்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட்டை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் 2 விசில் விடுங்க. இப்போ 2 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷரும் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு கலந்துக்கலாம். பாருங்க, சாதம் நல்லா பொழு பொழுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு பருப்பு சாதம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு இன்னும் குழைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம 1 டம்ளர் அரிசி பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்தோம் இல்லையா, நீங்கள் அதுக்கு பதிலாக 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான நம்முடைய பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். அடுத்து நம்ம இந்த பருப்பு சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யலாம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். முதல்ல நான் 2 உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீளவாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட்டு இந்த உருளைக்கிழங்கு பொரிக்கிறதுனால இந்த மாதிரி நீள நீளமாக இருந்தால் உள்ளெல்லாம் நல்லா வேகும். அடுத்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டில் இருக்குது. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறமா அடிக்கடி கலந்துட்டே இருங்க. நீங்கள் கலக்காமல் இருந்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஒன்றோட ஒன்று ஒட்டும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அடிக்கடி கலந்துக்கிட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா பொரிய விடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், எல்லா உருளைக்கிழங்குமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது நம்ம எடுத்துடலாம். ஸோ நான் இதே மாதிரி செகண்ட் பேட்சையும் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து நான் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்த உருளைக்கிழங்கு ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு, காரத்துக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான நம்முடைய உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி எங்கள் லஞ்சுக்கு பருப்பு சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை, அது கூடவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அப்பளமும் வச்சுருக்கேன். நான் ரொம்ப சூப்பராக சாப்பிட போகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய லஞ்ச் ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.